எதிரில் வந்தா வேலையே பார்க்க. சிலருக்குலாம் எதிரில் வந்துட்டாங்கன்னா வேலை நடக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அவரை விட்டுருங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கு. எனக்கே அனுபவம். உங்களுக்கு யாராவது எதிரில் வந்தா இந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. பிடிக்காதவங்க எதிரில் வந்தா போவீங்களா? நீங்க பாட வச்சுருக்கீங்க நல்ல பாம்பு பாரம்பரியம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிடிக்காதவங்க எதிரில் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா பாருங்க. இவங்க 2 பேரும் உத்தம புத்திரன் தான். இந்த உத்தம புத்திரன்னா நேச்சா கலர்வா போடுறது ட்ரெஸ். இந்த மாதிரி ஆளுங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? என்ன மாதிரி ட்ரெஸ்? இவருக்கு ஒரு இடத்துல பொண்ணே கொடுக்குறேன்ட்டாங்க. யார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு? என்ன சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாரு? ஒரு டை கட்டிக்கணுமா, ஒரு ஷூ போட்டுக்கணும். இவருக்கு தான் அதுல நம்பிக்கை இல்லையா? இவரையும் அவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணவே தெரியாது. இவங்க கூட சகுனத்தை பார்க்கறவங்க யாரு? சகுனம் பார்க்காத ஆளே இருக்கு. இது பணங்க ஒரு நோட்டு வந்து 1000 ரூபாய் நோட்டா ஒரு 3 நோட்டு வரும். பழைய நோட்டு எடுத்து வச்சுங்களா, புது நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. புது நோட்டு பழைய நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பழைய நோட்டுல எடுத்து புதுசா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அவர் என்ன பாக்குறாரு? புது நோட்டுன்னா கொஞ்ச நாள் வச்சுக்கலாம், அதை செலவு பண்ணாத பத்திரமா பாத்துக்கலாம். அதோட இன்னும் ஒரு 4 நோட்டு சேருமா? டக்குனு எடுக்க மனசு வர. அப்ப அவர் என்ன பாக்குறாரு? செகுனத்தை பாக்குறாரு இல்லையா? இவர் எதையுமே பார்க்க மாட்டாங்க. உத்தம புத்திரன். இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையே தொழில் நடக்குது. இந்த மாதிரி இதை விட பெரிய மிஷின் வாங்கி நம்ம கடையில போடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அதே நான் நம்ம இந்த மாதிரி வாடகைக்கே இருக்கிறோமே, நம்ம வீட்டுல யாரும் வாழ வைக்கவே மாட்டேங்கிறாங்களா? நம்ம தனியா ஒரு இடத்த வாங்கி தனியா சொந்த காலம் இருந்து இடமும் தனியா இருந்து வாடகை கொடுக்காத மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதுங்களா? வாடகையா இருக்கிறதுனால சரியா வராதுனால அது சகுன பிரம்மம். சகுன பிரம்மம்னா இறைவனுக்குண்டான உருவம். அதுல எந்த தப்பும் கண்டுபிடிக்கணும். நம்மளா தப்பு நினைச்சு கடைசியா போகும்போது அந்த ரைட்டுங்கிற இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி 2 பேர் நாங்களே இறங்கி வந்துட்டோம், நீ ஏறி வரமாட்டேங்கிற. இத்தனை பேருக்கு நான் கால கையை கொடுத்தேன், உனக்கு மட்டும் என்னோட கையால மூச்சு முழுக்க வந்திருக்க. அவரோட கையால நீ தாங்கிருக்கிற 72,500 பானம் என்னால விடப்பட்டது. இந்த விக்கிறாங்க தத்தி அர்ஜுனனால விடப்பட்டது இல்லை. ஒவ்வொரு பானத்தை நீ சுவைச்சு பார். கட்டவர்கள் இடது காலில் இருக்கிற பானத்தை எடுத்து சுவைக்க பார்க்கிற. அது சொல்லுது, ஓம் நமோ நாராயணாய நமஹ. பாடி இங்க இருக்கு. மேல பெரியவர் நம்ம லைஃப்ல வந்து இந்த காட்சியை காட்டுறார். அப்ப ரொம்ப தொலைவுக்கு வந்துட்டோம். இந்த உடல் வந்து விடமாட்டேன்ற ஒரு வலுக்கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த உடலை விட்டுட்டு நாம் புண்ணிய காலத்துலதான் வருவோம்னு சொல்றோம். ஆனா இப்ப நிகழ்றது புண்ணிய காலம் இல்லை. ஆனா நம்ம எங்க வந்திருக்கிறோம்? நம்மளை யார் ஆயுஷம் வந்திருக்கிறது? அங்கிருந்து பார்த்தா போர்க்களத்துல கிருஷ்ணார்ஜுனன் இருக்கிறாங்க. நம்ம படுத்து நம்ம காலில் இருக்கிற அன்பு என்ன சொல்லுது? பகவான் எங்க இடத்துல இருக்கிறார்? நம்ம காலில் இருக்கிறார். அவர் தான் இந்த நடந்து வாங்க. சரி, வலத கால் கட்ட வரல எடுத்து யோசனை பண்ணும் போது அது ஓம் நமோ நாராயணன். அப்படியா? அப்ப மூக்குக்குள்ள இருக்கிறத ஒண்ணு சுவைப்போம், ஓம் நமோ நாராயணன். 2 புட்டத்துல குத்தி இருக்கு, அதை பார்ப்போம், ஓம் நமோ நாராயணன். பிறப்புறுவு இது இருக்குது, ஒண்ணு போற இடத்துல இருக்குது. அது என்ன சொல்லுது? இந்த கூட என்ன சொல்றது?
72,500 அங்க கூட என்ன சொல்றது உன்னால சொல்ல முடியாது. நான் தான் அதுல வேத மந்திரமா உங்களோட உடம்புக்குள்ள இருந்திருக்கேன். ஏன்னா இவ்வளவு காலம் நான் உயிரோட இருப்பேன், நீ சபதத்தை பண்ணிட்டேன். உன் ஜாதகத்துல டைம் முடிஞ்சு போச்சு, 10ஆம் நாள் நீ க்ளோஸ். அந்த டியூரேஷனை எப்படி கொடுத்துருக்க உனக்கு? 72,500 கோடி நரம்புகள் பாய்ச்சி உன்னோட வேத மந்திரம் தான் இருக்குது. இதை நான் புரிஞ்சிட்டா நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன். ஆயினால நீ வரதுக்கு உண்டான வேலையை உடனே சொல்றாராம். நீ கர்ணன் என்ன பண்ண போற? யார ஒரே எத்தனை ஒரே ஒரு பானம் தான், ஒரு சப்ஜெக்டும் கிடையாது. பைசல் ஆயிடும். நீ எனக்கு வேண்டப்பட்டவன்றதுனால உன்னிடத்துல நான் வேதங்கள் மாணவனா இருக்கும்போது கத்துங்க. சில நல்லதெல்லாம் நான் உனக்கு பேரன். இப்ப நான் யார் உனக்கு? பேரன். நீ யார் எனக்கு? தாத்தா. அதனால நீ செய்ய. அந்த காட்சியை யாரும் பார்க்கறதுன்னா அர்ஜுனன் பார்க்கறது. அர்ஜுனனுக்கு ஒரு பயம், இந்த தாத்தாவோட கூட்டு சேர்ந்து தாத்தாவை பழக்க வச்சு ஒரே ஒரு அம்பு தாத்தா திரும்ப விட்டாருன்னு என்ன ஆவான்? ஆமா, கிருஷ்ணாவோட புத்தகத்துல தண்ணி அந்த அளவு கொண்டு நான் இதை பாடுறாயும். அவர் கேட்டாங்க, எனக்கு இந்த டேட் தான், உனக்கு இதே வயசு தான் டைம் இருக்கு. அப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன வருதுன்னு கேட்டா, உடலோட இறைவனை தரிசிக்கிறது கஷ்டம். இதோட திரிகால ஞானியா இருந்தாலும் என்ன விட்டுடணும்? உடலை விடணும். உடலை விட்டுட்டா எந்த காலமா இருந்தாலும், தட்சிணாயனமா இருந்தாலும் உத்தராயணமா இருந்தாலும் நம்மளோட உசுர சங்கல்பம் வாங்கிக்கிறது யாரு? பெருமாள். இந்த நினைவு உண்டு பண்ணி வைக்கிறதுக்கு எத்தனை கோடி ஆயுதங்களை பிரயோகம் பண்ணாரு. ஒவ்வொன்னு என்ன குத்துருத்துவோம். ஓம் நமோ நாராயணம் குத்துருத்துவோம். அந்த குத்துனது கூட மனுஷன் மாயில மறந்துருப்போம். அந்த உனக்கு டீச் பண்ணதான் நான் சகுண பிரம்ம நான் இருக்கேன். இப்ப நீ என்ன பாக்குறது என்ன? நிர்குண பிரம்மத்துல பாக்குறேன். அதனால யோக மாயையை விட்டுட்டு நீ யோக சாதனத்துக்கு போ. யோக சாதனத்துக்கு போயிட்டா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். இந்த யோக சாதனத்துக்கு வரும்போது பராபரம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும். மனம் எங்க போய் விடணும்? ஆமா, பராபரம் அப்படிங்கிற நிலைமைக்கு போய் மனம் ஒதுங்கினால் இந்த நிலை வரும் அப்படிங்கிற சொல்ற. அந்த பக்திக்கு என்ன பேருன்னா அனன்ய பக்தின்னு பேரு. அப்படின்னா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணா என்னன்னு கேட்டா, உயிர், குணம், மனம், உடல் எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டு இறைவனோட குணத்தை அவரோட உருவத்தோட தியானம் பண்ணா நுண்குணத்துக்கு போகணும். இவ்வளவு பெரிய வேலையை எங்க கொண்டு போய் பண்றாரு? போர்க்களத்துல பண்றாரு. என்ன நிலையில ஆரம்பிக்கிறாரு? சகுனத்துல ஆரம்பிக்கிறாரு. சகுனத்துக்கு தன்னோட உடம்பு உயிரெல்லாம் படைச்சுக்கிறாரு. அவர் எங்க இருக்கு வர? நிற்குணம். எல்லாத்தையும் கடந்து மனம் நிற்கக்கூடிய நிலைக்குதான் அந்நிய பக்தி. இந்த மாதிரி பக்திக்கு போனா அவ்யக்தம் அப்படிங்கிற நிலை வரும். அவ்யக்தம் அப்படிங்கிறதுனா மறுபடியும் பிறக்காத நிலை. இந்த கேட்டாதான் அச்சரம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உடல் மாறும். அச்சரம் அப்படிங்கிறது என்னன்னா மறுபடியும் பிறக்காதது, அழிவில்லாததுங்கிறது. இந்த அழிவும் பிறக்காதது என்ன எழுத்துன்னா ஓம். அதை கொடுக்கிறது யாருன்னா நமோ நாராயணாய நம. நமோ நாராயணா மொத்த இடம் கொடுக்குறதுனா மொத்த இடம் கொடுக்கல, அவர் பாதத்துக்கு இந்த மருத்துவம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா விஸ்தரேனா மதி. அந்த டியூரேஷன், நீ எத்தனை முறை பிறக்கிறியோ, நீ உடலோட பிறந்தா ஒவ்வொரு உடலோடையும் யார் வருது? நீ அந்த உடலை எவ்வளவு நாள் வச்சிருக்கியோ அந்த உடலுக்குள்ளேயே நான் சொல்றேன். நீ உடலை விட்டுட்டா அப்புறம் விஸ்தரேனா மதி ஒரு
விபூதி சா ஜனார்தனா பயக்கதாய திருப்திரி சுகமதோ நாஸ்தி. விஸ்திரேணாத்மனே யோகம் விபூதி சா ஜனார்தனா பயக்கதாய திருப்திரி சுகமதோ நாஸ்தி நிமித்தம். இந்த மாதிரி நீ எத்தனை முறை பிறக்கிற அப்படின்னு கேட்டா 84 லட்சம் முறைகள் பிறக்கிற. அதுல நீ நாத்திகனா பார்க்கும்போது நான் உன்னோட வரணும், நீ ஆத்திகனா பிறக்கிற போது நான் உன்னோட வரணும். 84 லட்சம் முறை பிறக்கிற. இந்த 84 லட்சம் முறை பிறக்கிற போது ஒரு முறை தெரிஞ்சோ தெரியாமையோ என்னோட நாமத்தை நீ ருசிக்கிற, என்னோட நாமத்தை நீ ருசிக்கிற. அந்த ருசி தட்டின உடனே அந்த 84 லட்சம் முறை பிறக்கும் போது அந்த ருசி மனமும் மனசுக்கும் நாக்குக்கும் தெரியும்போது நீ மனிதனா பிறக்கிறேன். நாராயணான்னு என்னை கூப்பிடும் போது நான் திரும்பி பார்க்கிறேன். நீ எப்போவாவது ஒரு முறை அப்படி திரும்பி பார்த்துட்டோம்னா அப்ப நீ மனிதனா பிறக்கிற. அது எத்தனை பிறவிக்குள்ளனா 84 லட்சம் முறை பிறக்கிறத ஒவ்வொரு பிறவையும் ஏதாவது ஒரு பிறவை நினைக்கும் போது வருது. அப்படி நீ நினைக்கும் போது நீ காந்தர்வனா வருவே. யாரா வர்ற? காந்தரவனா வந்து காந்தரவத்தோட உடல் எடுத்து கந்தரவலோகத்துக்கு போற. நீ ஒரு முறை நான் அப்படி கூப்பிட்ட போது நான் திரும்பி பார்த்தா அவ்வளவு புண்ணியம். எவ்வளவு நேரம் திரும்பி பார்த்த நேரத்துல நீ கந்தரவன் ஆகிட்ட. கந்தரவன் ஆகி கூட உங்க மனசு எங்க இருக்குதுன்னா உன்னோட மக்கள் மேல இருக்கு. அப்ப நீ மழை நீரா வர்ற மேகத்தோட சேர்ந்து அது போய் தென்னை மரமா, வாழை மரமா, உருளைக்கிழங்கா, நெல் விதையா இருக்கு. அதனாலதான் ஆகாரத்துக்கு எவ்வளவு சக்தி கொடுத்துருக்கேன். நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என்னன்னா கந்தர்வர்கள். நம்ம யார சாப்பிடுறோம்? பேடின்னு சொல்லுவீங்க. பேடின்னா எல்லாம். அப்புறம் அது ரைஸ். ஆமா, அந்த ரைஸ் எல்லாம் யாருன்னா இங்க என்னோட சக்தி. 54 லட்சம் முறை நீ பிறக்கிறியோ அப்போ ஒரு முறை மனுஷனா பிறந்துடுறியா, அப்ப என்னோட நாமத்தை சொல்றியா, அப்ப நீ புண்ணியம் பண்ணிக்கிறியா, அப்புறம் கந்தர்வன் ஆகிறியா, மழை நீராவறியா, மறுபடியும் கந்தர்வன் ஆகிறியா, மறுபடியும் இந்த ஆசை இல்லாம பட்ட உடனே உனக்கே ஒரு ஆசை வரும், மறுபடியும் நீ மனுஷனா பிறந்துடுற. அப்படி பிறக்கிற போது இந்த காதல ஒரு முறை வாங்கிட்டேன்னா இந்த காலகட்டத்தை நான் குறைச்சிடுறேன். இந்த காலகட்டம் எவ்வளவுன்னு கேட்டா 432 கோடி வருஷங்கள் நீ பிறக்க வேண்டியது இப்படிங்கிறது கூட நான் சொல்றேன். நீ யோகியா மகாமா இருந்து வரணும்னா இந்த 84 லட்சம் முறை நீ பிறக்கிற விஷயத்த 21 நாள்ல முடிச்சுடுறேன். உனக்கு நான் கபால மோட்சத்தை கொடுக்கிறேன், கொடுக்கிறேன். கபால மோட்சத்தையே கொடுக்கணும். அதுதான் இந்த கால அளவை சுருக்கிறதுக்கு பேர் கூட விஸ்தரேனாத்மனம். கால அளவை மீட்டதுக்கும் அந்த கால அளவை சுருக்கிறதுக்கும் இந்த ரகசியம் தானே. 4 மணிக்கு போய் குருவாயூர்ல லைன் நின்னா நாங்க விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டோம், நிர்மாணி தரிசனம் பார்த்துட்டோம். நான் நினைச்சேன் இவ்வளோ ஐயாமே இருக்கிறாங்க ஜனங்க, இது பார்த்தா என்ன ஆகுது, என்ன அதுலயே இருக்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு குரங்கு மனசு இந்த மாதிரி நினைக்கிறாங்க பார்த்தா என்ன பாவம் இல்லை. அன்னைக்கு நான் காவி வேஸ்ட் கட்டிட்டு இருக்கேன், காவியோட மேல துண்டு போட்டுருக்கிற போது அடிப்பாதத்தில் ஒரு வேகம், ஒரு அழுத்தமான வேகம். அந்த வேகத்தை எனக்கு உங்களுக்கு சொல்ல தெரியல. அதுக்குள்ள ஒரு ஆனந்தம். யோகிகள் வேணும், சிற்றலும் யோகங்களும். அதனாலதான் அம்மா கட்டியா நின்னாங்க ஒரு பெருமாள் கிட்ட இத்தனை லட்சம் பேர் இந்த லைன்ல நிக்கிறாங்க. நம்ம அம்மா அதுல ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து அப்படி ஒரு தடவிட்டு இப்படி ஓடாடி ஒரு நிமிஷம் உயிர் போய் ஆனந்தத்தை டச் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். விதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்றோமே, விதிக்கு கூட மருந்தா இருக்கிறது யாரு? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நேரா போறோம். இவர் மேல ஒரு 108 பாட்டை எழுதியது. அதுல இப்ப 36வது பாட்டு எழுதிட்டார். அப்ப அவர் வந்து அதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நம்மளை தடைப்பு பண்ணிருக்கு. குழந்தை தடையை கொடுத்து 56 வயசு 55 வயசு ஆளுக்கு புத்தி வளராது. இது வந்து மட புத்தி, வளரவே வளராது. ஆனா அந்த புத்தியை வளர்த்தது யாரு? குழந்தையா இருக்கிற குருவாய். இவ 36 கிலோமீட்டர். இந்த மாதிரி வைபவங்களை செய்யக்கூடியதுதான் யாரோட காலத்தை சுருக்கிறார்? இப்போ பீஷ்மரோட காலத்தை சுருக்கிறது.
அந்த உண்மையை காட்டி கொடுக்கிறாரு. பரமபதமும் ஒன்று இருக்குது, ஆனா அது உனக்கு இல்லை. யாருக்கு இல்லை? உனக்கு கிடையாது. யாருக்கு அது? அப்போ உங்களோட சம்சாரத்துக்கா? சம்சாரத்துக்கும் கிடையாது. யாருக்கு? இந்த நடனா நிக்கிறானே படுவா அர்ஜுன், அவனுக்கு மட்டும்தான் அந்த இடம். என்னோட பதி லட்சுமிக்கு கூட கிடையாது. உண்மையை சொல்றேன். அதுதான் பாத்தீங்கன்னா அமிர்தம். இது இதே போர்க்களத்துல அர்ஜுனன் கேட்டுட்டு இருக்கிறார். என்ன சொல்றீங்க மாமா? ரொம்ப 2 பேர் ஃப்ரெண்டா இருந்தா வை மாமா இந்த மாதிரி கூப்பிடுமா? எவ்வளவு அசிங்கம். இந்த ஐயங்காரி பிடிச்சாங்க கூப்பிட்டாங்க, வை மாமா, எவ்வளவு அசிங்கம். இந்த மாதிரி கூப்பிடக்கூடாது. ஏதோ வை எங்க போறேன்? அபிரதமான ஒருத்தர் அன்பு இருந்தா தான் அந்த மாதிரி பண்ணுவோம். உடனே என்ன மாமா தோழரே, இது என்ன விஷயம்? ரகசியம் நெருங்கி போச்சு. நான் தான் இருக்கிறேன்னா, நான் பீஷ்மர் எழுந்து பயந்தேன். இப்ப பீஷ்மர் எழுந்து வந்தான்னா எழுந்து வராப்பா எனக்குன்னா நீ நானும் எங்க போறோம்? ஏ பெருமான், இந்த பீஷ்மருக்கோசரம் நீ 2 சொட்டு கண்ணீர் இந்த கண்ணில வச்சுட்டு வந்த. அதை கீழே விழக்கூடாதுன்னு பூமாதேவி, அதை தாங்க முடியாதுன்னு பூமாதேவி பார்த்தா. ஆனா இந்த மாதிரி ஒரு மோசமான பூமாதேவியை நீ தாங்கிட்டு இருக்கிற. என் ஒரு நாளுக்கோசரம் நீ இறங்கி வந்தியா? எனக்கு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் 8 மணி பேலன்ஸ் இருக்குது இல்லை, அதுல யார் என்ன பண்ண போற அத்தை எனக்கு சொல்லி, அது நீ சொல்றியோ இல்லையோ, நான் என்ன பண்ண தயாரா இருக்கிறேன். எனக்கு அரசாட்சி வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி செய்யணும். நான் 8 நாள் நீ சொன்னதுனால போர் பண்ணிடுறேன். ஏன்னா மகாலட்சுமி 8 பேரையும் நீ எங்க நிக்க வச்சிருக்கிற? 8 தேவதையும் காவலா நிக்க வச்சிருக்கிற. அந்த 8 தேவதையும் யாருக்கு காவல்? உனக்கு காவல் இல்லை, எனக்கு காவல். யாருக்கு? இந்த நலனான மனித உடல் தாங்கி அர்ஜுனனுக்கு காவலா நிக்க வச்சிருக்கிறேன். இன்னொருத்தர் சம்சாரத்தை போய் காவலா நிக்க வைப்பாரா? ஒரு ஆடவனுக்கு இன்னொரு சம்சாரத்தை காவலா நிக்க வைப்பாங்களா? நீ அந்த மாதிரி மகாத்மா. அதனால நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கேட்கிறேன். என்ன இதுக்கு அடுத்து இருக்கிற பருவம் எல்லாம் என்கிட்ட சொல்லிடு. எனக்கு திருப்தியாவே இல்லை. இது ரொம்ப அனந்தமயமா இருக்குது எனக்கு. நான் ஆரம்பத்துல இந்த காண்டிபத்தை நழுவ விட்டேன். போர் வேணாம்னு சொன்னேன். எனக்கு பாவம் வந்துடும். நான் ஒருத்தர் இத்தனை 17 + 7 18 கோடி ஜனத்துல கண்ணனோட பரமாத்மாவோட புண்ணியமானவன் யாரு? நான் ஒருத்தன். இந்த மகாபாரதம் யாருக்கோசரம் நடக்குது? எனக்கோசரம் தான் நடக்குது. இது யார் கேட்கணும் நடக்குது? நான் கேட்கணும் தான் நடக்குது. அதுக்கு யாரு வாத்தியாரு? நீ தான் வாத்தியாரு. அப்ப அதை கேட்கறது நான் யாரு? சொல்லணும். இதை நீதியை சொல்லலையா? இப்ப என்னால திக்கம் காயிட்டு இருக்குது. என்னால ஒண்ணுமே முடியாது. ஆனா நேற்று ராத்திரி நான் சொன்னேன் பீஷ்மரை சாட்சிடுவேன். ஆனா எனக்கு இப்ப தெரியுது பீஷ்மரை சாட்சியது நான் இல்லை. பீஷ்மர் மூச்சை விட்டாருன்னா என்ன ஆவேன்? நீயே எழுவதே என்ன? நீயே உன்னோட கண்ணுக்குள்ள ஜலத்தை வச்சு இருக்கேன்னா இந்த மாதிரி பீஷ்மரை நீ பார்க்கிறேன்னா நான் ஏமாத்துறேன். அதனால நீ இருக்கக்கூடிய லோகத்தெல்லாம் வெளியிடு. நான் கேட்டுக்கிறேன். புட்டாபையில இன்னொருத்தரும் கேட்கிறான் பார். சஞ்சயன் கேட்கிறான். ஒரு துயரவத்தியோட குடும்பத்திலிருந்து வந்தவன். அது யாருக்கு சொல்றான் பார்? திருதராஷ்டிரனுக்கு. அப்போ ஒரு டவுட், இவா கூட நம்ம கூட வருவாங்க. வந்து போகட்டுமே வந்தா என்ன நல்ல விஷயம் யாராவது கேட்கலாமோ இல்லையோ? இந்த சின்ன புத்தி மனுஷனுக்கு பாருங்க. அந்த சகுன பிரமத்துல எப்பவுமே சின்ன புத்தி இருக்கும். அவெல்லாம் வேண்டாம், நம்ம 2 பேர் போகணும். அவ வரமாட்டாடா. யாரு? நம்ம அவங்கதான் கண்ணே இல்லையே. நான் வரமாட்டான். இன்னொருத்தன் கேட்கறான் பாரு. இது கேட்டு முடிஞ்சோன்னு என்ன அவன் கதை? அவனுக்கு பழைய மாதிரி ஞாபகத்தை எல்லாம் போகணும். உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஒன்று சொல்லு. இல்லாத எனக்கு மட்டும் உனக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் என்னை பற்றி. அப்ப இவ்வளவு பெரிய கதை யாருக்கோசரம்?
நான் எங்க பாஞ்சாலிக்கு நினைச்சிருந்தேன், குந்தி மகாதேவிக்கு நினைச்சிருந்தேன், காந்தாரிக்கு நினைச்சிருந்தேன். இந்த தர்மம் ஒருத்தர் இருக்கிறவங்க எங்களோட தர்மம் பண்ணி தர்மம்னு பேர் எடுத்தாலே அவருக்கோசரம் நினைச்சிருந்தேன். எதிர்கோசம் திடீர்னு சொல்லிட்டு யாருக்கு ஏன் விக்ரமுக்கு சொல்லலன்னு கேட்காரு. விக்ரம் நமக்கு பின்னால வர போறாரு. அவனோட நீதியில நீ யாரும் வரல. இந்த கதையை சொன்னா அவன் காதுக்கு எட்டாது. என்ன அவன் திருட்டு பையன் நினைச்சிருக்கான். அது நீதியில விதுர் நீதினு இருக்கு, பருவத்துல பீஷ்ம பருவமும் இருக்கு, பருவத்துல விராட பருவமும் இருக்கு. அதனால இது எனக்குதான் சொன்னோம், உனக்குதான் சொன்னோம். நம்ம ரெண்டு பேரும் பழைய இடத்துக்கு எப்ப வரும். அதாவது நிஜம் இப்ப இருக்கிறது நிழல். இந்த உலகத்திலே யார் ரெண்டு பேர் நிஜம்? நம்ம ரெண்டு பேர் தான் நிஜம். பீஷ்மருக்கு தெரியும். நான் பீஷ்மரா பிறந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு நீ இப்படி கையை காட்டு கூப்பிட்டவுடனே என்ன பண்ணிருப்பேன்? உன் கைக்குள்ள வந்து எங்க தாத்தாவுக்கு தெரியல, அவளை அங்கே வெட்டிட்டோம் வந்தாடேன்னா அவளை அறிவு கட்டவுடனே நேராங்கவா நாளை இப்பெல்லாம் உயிர் விட்டா உயிர் விடுற மாதிரி இல்லை. மறுபடியும் அப்பறையிலிருந்து இப்பனைக்கு வர்றாங்க. திரும்பி 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 பீஷ்மரை பார்த்துட்டாங்க. யாரு? அர்ஜுன். என்ன மகாத்மா, பெருமாளே போய் சேவை பண்றாங்க. பெருமாள் அவரோட காலில் இருக்கிறார், ஒரு அம்புக்குள்ள இருக்கிறார். பெருமாள் அவரோட புட்டத்துக்குள்ள அம்பு இருக்கிறார். பெருமாள் அவர் மூக்குல நுழைஞ்ச அம்புக்குள்ள இருக்கிறார். பெருமாள் அவர் பிறப்பிற அம்புல இருக்கிறார். நம்மளே ஆகி போனா கூட கை கால அஞ்சு வந்துடும் இல்ல, நம்ம ஆகிதானே எடுத்து கொஞ்சம் வேப்பில் வச்சுக்கணும். கொஞ்சம் பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. கொஞ்சம் விஷயம் நான் ஜோத்துல பக்கத்துல வர பூக்க பண்ணிருக்கான். அது ஒரு தியானம் ஒண்ணு பண்ணிருக்கான். இவ்வளவு அதிசயத்தை இயற்கையை நான் அந்த நிலைமைக்கு போய் அவரை இந்த நிலைமைக்கு கூட்டு போய் நான் இருக்கிறேன். ஏன்னா நீ சத்து இல்லாத பெருமாள் இங்க இருக்கிற. யாரு? நாராயணன் உங்களுக்கு சத்து கிடையாது. யார் உடம்புல இருக்கிற? அதனால மீதி 8 நாளைக்கு எவ்வளவு ஸ்லோகம் இருக்கணும் எனக்கே சொல்லுது. நானே கேட்டுக்கிறேன். அப்ப அந்த காண்டிபத்தை கையில வச்சேன்னா அது தப்பு. இப்ப நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒன்னும் வேலை கிடையாது. இதுக்கு இந்த காண்டிபத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. நீ யாருன்னு கேட்டா உனக்கு முடிவு கிடையாது, முடிவு கிடையாது. முடிவில்லாதவனுக்கு பேரு சனாதனம். என்ன பேரு? முடிவே இல்லாத ஒரு ஆளுக்கு சனாதனம். நீ பிறக்கிற போதெல்லாம் நான் வந்துருப்பேனா? இல்ல, நீ பிறக்கிற போது நான் வந்தேன். என்ன உனக்கு தெரியுது? ஒன்னா எனக்கு தெரியும். சனாதனம் சனாதனம் அப்படின்னு நான் கேட்டா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வேதங்களோட குதிரையை வச்சு அந்த குதிரையை ஓட்டிட்டு வர்றானே அவருக்கு பேரு சனாதன சாரதி. அதனால வீட்டுல கண்ணன் படத்தை வச்சு கும்பிடுறத விட கண்ணன் தேரை ஒட்டி அர்ஜுனனோட வர்றாருன்னா அந்த படத்தை வச்சு கும்பிட்டா கர்ணனும் இருக்கிறான், அர்ஜுனனும் இருக்கான், பீஷ்மரும் இருக்கார், கண்ணனும் இருக்கார். ஆனா வர்றவன் என்ன சொல்லுவான்? வீட்டுக்கு வர்றவன் என்னங்க போர்க்களத்துல பகவத்கீதை படிக்கிறதையே இந்த குடும்பம் போர்க்களத்துக்கே போயிடும். இவங்க இருக்கா கலக்கலாம் லட்சணமா இருக்கிற மாதிரி. ஐயோ அதெல்லாம் நினைக்க வேண்டாங்க. அது பகவத்கீதை வச்சுட்டீங்களா நீங்க இனிமேல் அவ்வளவுதான் வாய்க்கல. நீங்க இது என்னது? இது ஆன்ல வைக்கணுங்க, ரிசப்ஷன்ல வைக்கணும். இத அது கூட ரிசப்ஷன் எங்க வைக்கணும்னா நிறைய காட்டேஜ் ஹவுஸ் இருக்கு பாருங்க, லாட்ஜ். ரிசப்ஷன்ல வச்சா எந்த ரூமும் காலி இருக்காது. டெய்லி புக் ஆகும். யார் வருது? ரிசப்ஷன் வச்சா இந்த படத்தெல்லாம் ஆத்துல வச்சுக்கணும். சரிங்க, இதெல்லாம் வாழ்க்கை கூத்து வராதுன்னா திருப்பதிக்கு போகும்போது பாருங்க. இந்த பஸ்ல போனீங்கன்னா போகும்போது வலது கை படத்துல பாருங்க. இந்த திருப்பதி கிட்ட தான்
இறங்கி வரும்போது இடது கையில பாருங்க. போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அடக்கமா கிடையாது. அடக்கமும் போயிருக்கேன் கிடையாது. நான் போனதே இல்லை. என்ன வாங்கி அங்க முதல்ல என்ன வச்சிருக்காங்க? பெருமான பார்க்க எப்போ 2000 அப்படின்ட்டு அதை நம்ம கூட்டம்னா குடும்பம்னு ஏன் காய் கொடுத்து போயிடலாம். கீழே போயிடலாம். காய் கொடுத்தாண்டவை இன்னும் அதுக்கப்புறம் கண்டதை வாங்கி தோணுதே போகலாம். காவாக என்னன்னா அவ்வளோ வாங்கி தோணும். எவ்வளோ இப்பதான் ஏறி வரலாம். காய் வரல, கை வரல. அங்கே போகணும் என்ன பண்ணுவாங்க? பொரி சாப்பிடலாமா, கடலை சாப்பிடலாமா? என் கூட வந்தால் அவள் தான் சாப்பிடுங்க. நாங்கள் பால் ஒரு தலையில் அது மூலம் எங்களுக்கு முடிவே இல்லாதவன், அழிவே இல்லாதவன். இவனுக்கு என்ன பேரு? தர்மத்தை சொல்லக்கூடியவன். இந்த சனாதனாவும் தாங்கியிருக்காங்க. சனாதனா தர்மத்தை சொல்லிட்டாரு அப்படிங்கறது யார் கண்டுபிடிச்சது? இது அமிர்தமா இல்லை. நம்மளே நம்மளை உணர்ந்து நம்ம உருவத்தை தள்ளிட்டு இறைவனிடத்துல போய் சேர்றதுன்னா என்னது? அமிர்தம். ஒரு நேரம் சொன்னா ஒரு நேரம் நம்மளை சீடிடும் சம்சாரம். ரொம்ப பேர் சம்சாரம் சீடு இருக்கும். உங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. விட்டுட்டாங்க. இதெல்லாம் படிச்சவங்க பணிக்குள்ளவங்க என்னை சீச்சிடுவாங்க. அடிக்கிறது உங்களை சொல்லிக்கிறோமா? என்னன்னு சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம வாழ்றோமோ இல்லையோ? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த சமாதான நிலையே இந்த ஸ்லோகத்துக்குள்ள தர்மத்தை சொல்ற. வா வெளியிலே, நீ வரலன்னா நான் உன்னை தேடி வருவேன். நீ கை கொடுக்கலன்னா என்ன கொடுப்பேன்? இதுக்கு பேர் உதவும் கரங்கள். இதுக்கு பேர் அநாதையெல்லாம் காப்பாற்றுறவங்க பேருன்னா உதவும் கரங்கள். அது யாரு உதவுறது நமக்கு? அந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்தது. பொருள் உதவி, பண உதவி, வேற அசைச்சா மக்கள் உதவி, பணம் கேட்டா ஊக்குறதுக்கு உதவி, உட்கார்ந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கு உதவி, அன்னன்னைக்கு என்னென்ன காட்சி பார்க்கிறோமோ அந்த உதவி. உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்றேங்க. என்னோட டாக்டர் நான் காலேஜில் சேர்த்துட்டேன். ஒரு ஆனந்தமா இருந்தது. மெட்ராஸுக்கும் மருவத்தூருக்கும் இடப்பட்ட காலேஜில் சேர்த்துட்டேன். ஒரே பெருமிதம். நம்ம ரூட்ல வரோம், அப்படியே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடும், அம்மாவையும் பார்த்தோம். இதுக்கு வரதராஜர் கோச்சிக்கு அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? நம்ம வரதராஜர் கோச்சுக்கிட்டே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். காலம் வந்துருச்சு. எதை பார்த்தா அப்படியே மல்ல வரதராஜோட ஃப்ரெண்டு வச்சு. அவர் கொஞ்சம் ஆம்பளை, கொஞ்சம் மீச மனுஷ ஆம்பளை, கொஞ்சம் பொண்டாட்டிக்கு பயப்படாதவர் நினைச்சோம்ல. அவரை பார்க்காத போனவனே அந்த அம்மா போயிடுச்சு. யாரு? பெருந்தேவி தாயார். அத்தை போய் போன வாரமான ஒரே கிரௌடு. அது காட்சியை கொடுக்கணும். இங்கிருந்து இது வேலைக்காகாது, வரதராஜரை பார்க்கலாம்னா அவர் எப்பவுமே சுற்றி கொண்டே இருப்பாரு. மூன்று இப்படி பார்க்கிறாரு. சரி, இப்படி பார்க்கிறாரு. அந்த பக்கமா இப்படி பார்க்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தமா? என் சம்சாரமும் உன் விஷயம் இல்லை படவா. நீ அந்த பக்கமாவே போயிட்டு இருக்கிற அம்மா வீட்டுல, இந்த பக்கம் நீ வர்றதே இல்லை. ஆகினால இந்த சிரிக்கிற புரிஞ்சிய பொம்பளை சிரிச்சு அழகா இருக்கும். ஆம்பளை என்னதான் சிரிச்சாலும் அசிங்கமா இருக்கும். ஊற்றிட்டு சொல்லிட்டு நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இப்ப எனக்கு நேரம் கிடையாது, நான் 10:30 மணிக்கு சிரிச்சிங்க, நான் உன்னை சமாதானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போன வாரம் அவளை விட்டுட்டேன். இந்த வாரம் அப்படி குஞ்சு பார்த்து அங்க பர்மிஷன் வாங்கிட்டியா? எங்க? நீ கவலைப்படாதே, உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஒரு சாயம் கொடுத்தோம்னா அப்படியே சொல்லி சொல்லி சிரிக்கிறார். நேற்று
அது மட்டும் இல்லாத அந்த கோயில் குருக்கள் என்ன சொன்னார்? நல்லா உரப்ப சொல்லுங்க. 100 பட்டாச்சாரி வரலையான்னு சொல்லி சாமி கேட்டாரு. வேணும்னா அவரை போன் பண்ணி வரவழைக்கிட்டு அவரு கேட்டாரு. போன் பண்ணி வரவழைக்கிறேன், நீங்க போறீங்கன்னா சாமி எடுக்கிச்சு. அவர் முதல்ல கேட்டாங்க, நீங்க வேணா ஒரு நாளா காணுமே, கொஞ்ச நாளா இல்ல, போன வாரம் கூட வந்தேன் சாமி, நீங்க தான் இல்ல அப்படின்னு. அது உடனே அவர் அந்த பட்டாச்சாரியை கூப்பிட்டோமான்னு கேட்டார். இல்ல வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டா மெட்ராஸ்ல இருந்து வரோம். மெட்ராஸ்ல எப்ப கிளம்பினா சாமி என்ன சொன்னாரு, 2 ஹவர் முன்னாடி நாங்க கிளம்பினோம் மெட்ராஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்துட்டோம். அதுக்கு முந்தின பட்டாச்சாரி காஞ்சிபுரத்துடைய வரலாறு அப்படியே கம்ப்ளீட்டாவே சொன்னார். ஒரு 5 நிமிஷம் எப்படி எப்படி வந்தது, எப்படி எப்படி ராமானுஜர் இது பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னார். அங்க 2-3 பட்டாச்சாரி போன உடனே சாமியை கேட்பான். இந்த மாதிரி இந்த சம்சாரம் ராசி ஆயிட்டா, இந்த சம்சாரம் ஆயிட்டா, மாமியார் மேல இருந்த கோபம் போயிடுச்சு. இப்ப நீ இந்த பக்கம் 2 வாரமா வர்ற, என்னை பார்த்துட்டு போய் லைனுக்கு போ, ஜாலியா இருக்கும். அவனை பார்த்த உடனே ஒரு தரிசனம் சேமிச்சுக்கிட்டோமா, மனசு ஆனந்தமாகி போச்சு. எங்க நேரம் அங்க போனா லைன் கம்மியாகுது. எங்க அது நகர்கிட்டெல்லாம் போட்டு ஜொலிச்சு நான் போய் நுணுக்க எங்க வீட்டுக்காரங்க வீடு வச்சுட்டாங்கன்னா அவனை வச்சுக்கிறேன், நீ வா அடுத்த வாரம். இப்ப இந்த பரிபாஷை இது அவங்க 2 பேருக்கும் பிடிச்சவர் யாருன்னு கேட்டா உடையவர் ஸ்ரீபெரும்புத்தூர். அவர் ஓட்டுநர் ஒருத்தர் வந்திருந்தாரு. நான் அதுக்குள்ள அவர் சாப்பிடாம வந்துட்டேன். 2 பட்சணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுவேன். நானே வண்டி வரட்டும். அங்க புடிச்ச வண்டி எப்படி ஸ்ரீபெரும்புத்தூர் நின்று ஏறிட்டேன். அங்க போனா அவரு வாங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் பாத்துட்டீங்களா, வருதாதிர பாத்துட்டீங்களா, போன வாரம் பார்க்காத வந்தீங்க, எங்க அம்மா பார்த்துட்டா பார்த்தாச்சு. அவரு ஒரே அம்மா அவரை பார்த்துட்டு உள்ள வேலை பார்த்து இந்த மாதிரி சங்கல்பத்தை பண்ணக்கூடிய சக்தி எதுக்கு வருது? இந்த ஸ்லோகங்கள் ஒன்னதுக்கு எவ்வளவு அர்த்தம். இது மொழிபெயர்த்து இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை ஆற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு நன்மைகள் நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அதாவது லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானது மொத்தத்தையும் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தணும். உடனே இந்த ஸ்லோகம் சொன்ன பீஷ்மருக்கு வந்த மாதிரி 72,500 கோடி நடந்து நடந்தா நமக்கு வாழ்த்துட்டு அப்படியே உயிர் போகணும்னு சாக மாட்டேங்குது. அந்த கிருஷ்ணனே வந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு குண்டுல பைசா கிடைக்கும். ஏண்டா வந்தேன்னு அவரை ஒரு போட்டோம்னா அவர் குண்டு அவர் வந்து இந்த மாதிரி பாராயணமான ஸ்லோகம். இது சனாதன சாரதி. சாரத்தை விட்டு இறங்கி நடந்து தர்மம் மீது நீ என்னை விட வயசானவன். அப்பவும் சொல்ல, நீ விருப்பப்பட்ட டைமுக்கு வா, நான் போய் கதவெல்லாம் திறந்து வைக்க சொல்லியிருக்கேன். 8 வருஷம் இருக்கா. ஏன்னா அந்த ஒருத்தி இருக்காப்பா ருக்மிணி, அவளுக்கு ரொம்ப என் மேல பொல்லாப்பு. நல்லா தங்க கிரீடம் போட்டுக்கிறேன், என்ன மை வச்சுக்கிறேன், ஐப்ரோ வச்சுக்கிறேன். இப்ப லேடிஸ் எல்லாம் ஐப்ரோ வச்சுப்பாங்க. நல்லா இருக்கிற புருவம் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பென்சில் எப்படி தீர்த்தாங்கன்னா ஐப்ரோ குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஆள் அடையாளம் தெரியாது, மொக்கையா இருக்கும். நல்லா இருக்கிற முடி எல்லாம் புடுங்கி துட்டு கொடுத்து புரிஞ்சுது. ஆனால்தான் என்னமோ சொல்லுவாங்க புடுங்கின்னு. என்ன வச்சுட்டாரு, ஐப்ரோ, கண்ணுக்கு மை, விரல் எல்லாம் மோதிரம், அழகழகான மோதிரம். என்ன மாதிரி மோதிரம்? பவுடர், இது கொஞ்சம் பவுடர், எம்மூச்சா பார்க்காத பவுடர். இங்க பவுடர் ஜாஸ்தி இருக்குல்ல, பவுடர் போயிட்டா. இந்த கரலுக்கு மோதிரம் இல்லது, கட்டவரில் யாரும் மோதிரம் போடுறதில்ல. 4 வேலை 7 மோதிரத்தை சந்தோஷமா இருக்கேன். ரைட், நானும் இங்க அலங்காரம் பண்ணிட்டேன். பீஷ்மர் சொன்னான், நானும் ரெடி ஆயிட்டேன், நீயும் ரெடி ஆயிட்ட. நீ எங்க இருந்து என்ன பாக்குற? வீட்டுல இருந்து பாக்குற.
என் பையன் வரான், என் பையனை போய் நான் வரவேற்கணும், இன்னைக்கு அவன் வந்து தொட்டி கட்டணும், இன்னைக்குதான் அவங்க பிறந்த நாள் யாருக்கு, அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி. இது யாருக்கு பிடிக்கல? வயசாக வந்து சம்சாரம் அழகாயிடணும், வயசாக வந்து ஆம்பளைங்க அழகானா சம்சாரத்துக்கு சந்தேகம் வந்துடும். அதனால நம்ம அழகை கம்மி பண்ணிக்கணும். பீஷ்மரை விட நம்ம செஞ்சோம். அவங்க பாருங்க வயதை தொடுப்பு ஓட்டுப்பாங்க, ஒரு பையன் எடுத்து மாட்டி எங்க வாங்கிட்டு வருவாங்க, நம்ம அதை கேட்க முடியாது. அவங்க எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணிப்பாங்க. அது இன்னும் ஒன்று பண்ணிக்கிறாங்க, என்னது இந்த ஃபேஷியல் எல்லாம் பண்ணிப்பாங்க. இதே நீ ஃபேஷியலுக்கு போயிட்டு வா, நம்ம தொழிலுக்கு போய் இருக்கிற வீட்டுல ஒரு நெயில் கட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். இது அதுக்குன்னு பொம்பளை போய் அது எடுத்து அது என்ன மொத்தமா கொடுக்கும், அது தேய்க்கலாம். வீட்டுல தேய்ச்சாங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை டை, அந்த டை போடும்போது இது நேரம் நிற்கும். சரி பீடக்காய்க்கு வந்து வடுவில் அப்படியே வெள்ளையே தெரியும். மஞ்சள் அப்படித்தான் போடுவோம். அதுதான் நினைச்சுக்கோ, நம்ம தான் இருக்கிறதுலே இவ்வளோ இருந்தா அவன் ரொம்ப ஆயிடுங்க. உடனே என் கண்ணில் பட்டவுடனே, அம்மா அஞ்சனா நான் வடுதுல சரியா நீ டை பண்ணிக்கல, போய் வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம். அவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு யாரும் அழகா இருக்கிறாரு. இது யாருக்கு பிடிக்கல? நம்ம அலங்காரம் பண்ணிக்கிட்டா வீட்டுக்கு வழியே அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணணும், கட்சி வச்சு போட இல்லையோ ஈரத்துல நினைச்சு அப்படியே சைலண்டா கொஞ்சம் நம்ம அழகா இருந்தா அப்படியே நோட் பண்ணுவோம். என்ன இருந்துச்சு இவனுக்கு, இவனுக்கு என்ன கேடு, சொன்ன பேச்செல்லாம் கேள்வி, இவனுக்கு என்ன இன்னைக்கு அம்மா பார்க்க போனா இந்த மாதிரி போக மாட்டாங்க. பயந்து பயந்து அப்படியே வேலைக்கு நம்ம பார்த்து மாதிரி பார்த்து பயந்து போய் பயத்திலேயே அம்மாவை பார்க்க போவான். இன்னும் எனக்கு கேள்வி இன்னைக்கு ஆபீஸ்க்குலாம் இவ்வளவு லட்சணமா போக மாட்டாங்க. ஒரு காலில் ஒரு ஷூ அதை கட்டாதப்போ போடுவாங்க. இன்னைக்கு டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவு மேக்கப் பண்ணா கூட நம்ம வெளியே வரும்போது மூஞ்ச சோகமா வச்சுக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் யாரு இது சனாதனம். கர்ணன் கொள்ற கூடிய காட்சியை இருக்கும் பாரு. கர்ணன் உயிருக்கு போகும்போது இவரு கிழவனா போறார். இப்படி கிழவனா போறாருன்னா இதெல்லாம் கூட நடிச்ச மாதிரி. இது மீசையில 2 முடி முடிச்ச உடனே நடிச்ச உடனே மூஞ்சி போறாரு. அப்பயே அவன் குரங்காயிட்டான்னு அர்த்தம். அது இங்க தடவிட்டா உள்ள இருந்து பாருங்க வெள்ள முடியும். அது வெளியில வந்து நிக்க. நான் ஒரு நாள் காரணம் லாப சரியா டைவ் அடிக்கல, ஒரு நாளைக்கு வெளியே வந்து என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லை. திருமணம் அவர் முன்னே தெரியல, எது தெரியுது, கிழவனா போயிட்டு கண் இமைகள்லாம் கூட எடுத்து போச்சு. இந்த மோதிர இருக்க முடியெல்லாம் கூட எடுத்து போயிருக்கு. கையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கூட எடுத்து போச்சு. எல்லாம் எடுத்து போய் மண்டையில முடிவு எடுத்து போச்சு. மண்டையில முடிவு எடுத்தவர் என்ன பண்ணார், கிராப் வச்சுக்கணும். எது வரைக்கும் கிராப்னா இது வரைக்கும் கிராப் முடி. இப்படி நீங்க வச்சுக்கலாம். ஏன் அப்ப நீங்க நினைச்சீங்க நீங்க ரொம்ப அழகு, நீங்க வச்சுப்படா ரவுண்டா இதெல்லாம் முடியக்கூடாது. ரவுண்டா இங்க இருந்து சுட்டு தவணும். இங்க கொஞ்சம் 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 முடியும், ட்ரிம் பண்ண முடியும். நீங்க வச்சுப்படா போயா நான் என்ன முடிய நீங்க வச்சுப்படா. பார்த்துட்டு
சொன்னோமா அதுதான் சனாதன சாரதினா இது இல்லவா கர்மன் விஷயம் எப்போ நடக்க போறது இப்பவே நமக்கு தெரியுது. அதனால நம்ம வீட்டுக்கான தெய்வம் நம்ம யாரு மகாலட்சுமி. அந்த குருக்ஷேத்திரம் ஒரு பள்ளி வாசல். என்னது நம்மெல்லாம் அதுல சைல்டு கிண்ணர் கார்டனா அதை கிண்டர் கார்டன் கிண்டர வேணும். அவர் நம்மள எல்லாம் கிண்டி கிண்டி உண்பாரு. அந்த இடத்துக்கு பேரு பள்ளி வாசல். ஸ்கூல் ஓபன் யூனிவர்சிட்டி திறந்த வழி ஏதாவது இருந்தா தானே ஒண்ணு இல்லை. அதனால அதுக்கு என்ன பல்கலைக்கழகம் ஓபன் யூனிவர்சிட்டி அந்த ஸ்லோகம். சரி பீஷ்மானி இது நான் அப்புறம் பாத்துக்கிறோம். நீ இன்னைக்கோ ஒரு உயிர் விடுவேன்னு சொன்ன அடம் பண்ற. அதனால நீ இந்த வம்பு படிக்கிற படுத்துனது அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்றாரு தேர் இருக்கிற இடத்துக்கு தான் முன்னால நடைய கட்டுறாரு. பயந்து பயந்து போனவரு அப்பா என்ன அவசியம் நீ இந்த தேர்ல உட்கார்றதே முதல் நாள் நீ தேரை ஓட்டும் போது நான் நின்னேன் இந்த தேரை ஓட்டிட்டு போகணும். இந்த தேரை ஓட்டிட்டு போய் எங்க நிறுத்தினேன் 2 போர் படைக்க நடுவில் நிறுத்த சொன்னேன். நான் எவ்வளவு பெரிய மகாபாவி தெரியாம சொல்லிட்டு இந்த தேரை ஓட்டுறதுக்கு ஒன்று மட்டும்தான் தகுதி. எனக்கு அந்த தேர்லயே உட்கார்றதுக்கு தகுதி கிடையாது. ஆனா இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு நான் ஒரு சாரதியோட உட்கார்ந்து இருக்கேன். அந்த சாரதிக்கு பேர் என்ன சனாதன தர்மத்தை ஒதுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய சாரதி. நான் முன்னால போறேன் நீ சீக்கிரமா பின்னால வா. இந்த முறை நான் போய் முன்னால ஏறி உட்காந்துக்கிறேன். அதுல ஏறி உட்கார்றதுக்கு பயமா இருந்தது. தொடர் நடுந்து நான் காண்டிபத்தை நழுவ விட்டேன். ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு யாருக்கு சொந்தக்காரங்க நம்ம 2 பேருக்கும் சொந்தக்காரங்க. இவ்வளவு பேரும் நம்ம 2 பேருக்கும் சொந்தக்காரங்க. நான் யாருக்கு சொந்தக்காரன்? எனக்கு சொந்தக்காரன். நீ யாருக்கு சொந்தக்காரன்? எனக்கு சொந்தக்காரன். உனக்கு 2 உருவம் இருக்குது. சகுண சத்குண பிரம்மம் நிர்குண பிரம்மம். எனக்கு இப்ப சகுண பிரம்மமே பிடிக்கல. என்ன பிடிக்கிறது? ஆமா நீ அந்த ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தியே அந்த கிழவனுக்கு என்னமோ அந்த ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தான். இந்த பரமபதத்துல நீ நானும் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். அதை எனக்கு ஒரு முறை காட்டி கொடுத்தியா? காட்டிட்டான். அப்ப நீ இப்ப சேர்த்து போறியா? இன்னும் 8 நாள் இல்லை. 8 நாள் நான் நடத்திக்கிறேன். நீ என்ன நான் நடத்திக்கிறேன் 8 நாள் தானே. ஒரே நாட்டில் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? தர்மரை சாப்பிட்டுட்டோம். ரைட் சார் தம்பியை வைத்தியா. இதனால அண்ணன்கள்லாம் தம்பியை நம்பக்கூடாது. தம்பிங்கெல்லாம் அண்ணா தம்பி 2 பேரும் தம்பிங்க அப்படிங்க ஒரு கட்சி வந்துடும். மனவனம் நான் இருந்து பார்த்துட்டு போறேன். நம்ம தேர்வு போலாம். நீ அதுல ஏறி உட்காந்தன்னா நான் இனிமேல் பாரத்தை விட மாட்டேன். என் நினைவுலாம் யார் மேல இருப்பான்? மேல மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த போர்க்களம் மறந்து போச்சு, தேர் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. யார் மேல கவனம் இருக்குது? உன் மேல கவனம் இருக்குது. என்னோட கவனத்தை உன் பக்கம் நீ திருப்பி விட்ட. என்னோட கவனம் இனிமேல் பீஷ்மர் மேலே இல்லை. 18 நாள் யுத்தத்து மேலே இல்லை. நான் ஜெயிச்சுட்டேன். என்னத்தை ஜெயிச்சுட்டேன்? என்ன ஜெயிச்சுட்டேன்? யாரை ஜெயிச்சுட்டேன்? அர்ஜுனனா நான் என்ன நானே ஜெயிச்சுட்டேன். என்ன நான் மட்டுமா ஜெயிச்சுட்டேன்? நான் உன்னையும் ஜெயிச்சுட்டேன். யார? நீ என்னிடத்துல தோற்றுட்ட. யாரு? கிருஷ்ணாவான பகவான் சனாதன சாரதி என்னிடத்துல தோற்றுட்டேன். இப்ப நான் உன்னை ஆயுஷ்ல போக தயாராகிட்டேன். வா போலாம். என்ன சந்தோஷமா ஏறி உட்கார்ந்தாரு. இந்த தீர்க்கு வர்றதுக்கு முதல்ல என்ன பண்ணாரு? பயந்தார். எத்தனாவது நாள் சந்தோஷம் வந்தது? இந்த ஒரு ஸ்லோகம் பகவானை காட்டி கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதனால உடைமைகளோ உயிரோ சொத்தோ ஆனந்தமோ உடல் சேர்க்கையோ போதாது. பொன் பிள்ளை பார்த்து பெரியவங்களை கல்யாணம் பண்ணி சாந்தியம் கொடுத்துட்டு பண்ணி வைக்கிறாங்க. என்னடா ஒரு குழந்தை தானே வீட்டுக்கு குழந்தை இருக்கணும்டா அப்படின்னா காலத்துக்கு இருக்கணும். நீ இனிமேல் அப்படியே எங்கேயாவது ஒரு சம்சாரத்தை அழைச்சிட்டு போயிட்டு வா. நான் இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தாம்பத்தியத்தை விட்டு விலகி இருக்கணும்.
அந்த சினிமாக்கெல்லாம் போனது போதும் எனக்கு அந்த ஒரு பட்டம் விற்குது அந்த கோயில்ல, இந்த அரசம் விற்குது பாரசாதி கோயில், அதை போய் வாங்கி வாடா. தாயார் எங்க அனுப்புறா, நீ எதை பார்க்கணும்னு அனுப்புறா, ஆனா என்ன சொல்லி அனுப்புறா, அந்த பட்சம் வாங்கணும். அந்த மாதிரி உடமைகளோ தாம்பத்தியமோ இதனால பாதிக்காது, சொத்தோ ஆஸ்தியோ பாதிக்காது. நம்ம செய்யக்கூடிய தப்புக்கும் நல்லதுக்கும் பகவான் கூட இருக்கிறார். கூட இருந்து என்ன பண்றாரு, தைரியத்தை வர வைக்கிறார். அதுதான் தேன் அமுதம். இவ்வளோ பேரு நம்ம 2 பேருக்கு சொன்னோம். ஆச்சா, இவ்வளவு பேர் நம்ம 2 பேருக்கு சொன்னோம். அது மட்டுமா, நான் என்ன ஜெயிச்சிட்டேன். எனக்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. நான் என்ன மட்டுமா ஜெயிச்சேன், இந்த மாதிரி மௌலியிலே எத்தனையோ குடும்பத்தை கெடுத்தாளுங்க. ஆமா மாமா என்ன போய் எங்க போனாரு, அவரை பத்தி இப்ப கேட்காரு. அவர் திரும்ப வருவார். நான் உன்னையும் ஜெயிச்சுட்டேன். யார இப்ப நீ எனக்கு அடிமை. போர் வீரன்னா யாரு, நான் தான். இது ஏற்கிறது யாரு நீ அப்படின்னு நம்மளை உணரக்கூடிய தத்துவத்தை சொல்லக்கூடிய சனாதனா தர்மத்தை உபதேசிக்கக்கூடிய இதை வீட்டில் நீங்க பாராயணம்னா சகல விஷயங்களும் நடக்கும். ஆனா நம்ம புத்தியை வச்சு எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம புத்தியை எங்க அடமான வைக்கணும், எங்க அடமான வைக்கணும், வீட்டுக்காரிங்க நாராயணன் வைக்கிறார். இப்ப மணி என்ன 12:45. நம்ம யார் மேலே இப்ப நம்ம கவனத்தை திருப்பணும், சம்சாரம். இந்த சனாதன தர்மத்தை போதிக்கக்கூடிய ஆளுநர் அவர் மேல மனசை வச்சுட்டா நம்ம புத்தி எல்லாம் வேலை செய்ய. நமக்கு புத்தியை வளர்த்துறது யாரு, எல்லா சுகத்தை கொடுத்து எல்லா தர்மத்தையும் சொல்லி நான் உன்னோட இருக்கிறேன், நீ என்ன ஜெயிப்ப. நம்ம 2 பேரும் எங்க போறோம், பரமபதத்துக்கு. அந்த பரமபத சூத்திரதாரி தான் பீஷ்மர் காலில் அம்பா இருக்கிறார். தெரிஞ்சுட்டியா, போலாமா, நீ என்ன போறது, நீ வாமாமா நம்ம போகலாம். யாரை கொண்டு போறது, இங்கிருந்து போது பயந்து கொண்டு போனாரு, அங்கிருந்து வரும்போது ஜெயம்தான் நமக்கு, வெற்றி நமக்கு தான். வெற்றி நம்ம 2 பேருக்கு இல்ல, இல்ல வெற்றி எனக்கு மட்டும். நீ எனக்கு சொன்ன, நான் உன்னை ஜெயிச்சுட்டேன். ஜெயிச்சுட்டேக்கன்னா அம்மா நான் தான் ஜெயிச்சேன், நீ தோச்சுட்ட பட அவா ஏறி உட்காரு. எடுத்துக்கூடாது, வில்லு வெள்ள ஆரம்பு கட்டி கூட அதெல்லாம் எடுத்துக்கணும். வேற வேணும் என்னதுக்கு, இதை விட்டா நான் ஜெயிக்க போறேன், யார் வருவது, நீ தான் எல்லாம். அதனால சனாதன சாரதிங்கிறத இந்த அந்த அமிர்தத்தை சொல்றார், உங்களோட கால அளவை சொல்றார், எப்படி நீ என்ன பயன்படுத்திக்கணும்னு சொல்றாரு. அதனால சகல சம்பத்தும் ஒன்று சேரக்கூடிய ஒரு ஸ்லோகம் விஸ்தரணாத்மனி யோகம் விபூதி சா ஜனாதனா பிரேகடாய சிறுமதோ நாஸ்தி மேலும். பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க என்னோட சேர்ந்து சொல்லணும் சொன்னீங்களா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க, 2 பேர் பாவமும் போயிடுது, 2 பேருக்கும் புண்ணியம் கிருஷ்ணன் கொடுத்தது. இவ்வளவு நீங்க சொன்னீங்களா, இத்தனை ஒரு பக்கம் சொல்லுவாங்க, அப்புறம் அடுத்த லைன் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படி சொல்லி, நான் உங்களோட சேர்த்துட்டேன், நீங்க என்னோட சேர்த்துட்டேன், 2 பேர் சொல்றது யார் கேட்டா, அப்ப இந்த வீடு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், வீடு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு நம்ம யாரை ஓட்டிட்டு போறோம், சனாதனா மூர்த்தியை ஓட்டிட்டு போறோம். இந்த வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு போறாங்க, இங்க நம்ம விட்டு போகணும், சொன்ன நம்ம ஐஷு போவோம், எது வேணாலும் வேணாம், அவரை விட முடியுமா, அதான் ஸ்லோகம். இதை பாராயணம் பண்ணுவோம். எல்லா விஷயங்களும் என்னென்ன நமக்கு சிக்கல் இருக்கு, இதை புரிஞ்சுட்டு தான் பண்ணணும்ன்றது, படிச்சுட்டு பண்ணணும், தாம்பத்தியத்தில் பண்ணணும், முடிப்பு வந்தது தூக்கம் வரல அப்போ பண்ணலாம், காய்கறி போகணும், நம்ம போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகணும்னா அந்த 1 நிமிஷத்துக்கு ஒரு கிலோ வேணும், காய்கறி அறியும் அப்ப சொல்லலாம்.
அப்புறம் தூங்குறதுக்கு முன்ன சொல்லலாம். பைக் ஓட்டிட்டு போகணும்னு சொல்லலாம். உடனே பைக் ஓட்டிட்டு போது கண்ணை முடியும் விஸ்தரையிடம் எதில் ரோடு கிராஸ் பண்ணும்போது சொல்லலாம். அதனால சாமி சொல்லிட்டாரு விஸ்தரையிடம் போனீங்கன்னா எம்டிசி பஸ்ஸுக்கள் இருப்பான். நம்ம சுயநோட எப்ப நமக்கு நினைவு இருக்கும். அதனால ராஜ்யத்தை படுத்து எப்ப நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் விஸ்தரணம் யோகம் விபூதியும் சகஜனா திருப்தியோ நாஸ்தியம் சகல சம்பத்து வரும். இந்த மூர்த்திக்கு என்ன பேரு? அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம்னா இந்த 18வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் 10வது அத்தியாயத்துல விபூதிங்கிற தலையங்கத்துல இருக்கு. இன்னைக்கு மூல நட்சத்திரம் எங்களுக்கு சேராத நட்சத்திரம். இன்னைக்கு இதை முடிக்கலாம்னு இருந்தேன். அதனால இன்னைக்கு இதை முடிக்கல. இன்னும் ஒரு நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும். நேற்று அடுத்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டேன். நேற்று 65வது ஸ்லோகம் இதை முடிச்சிருக்கிறது. நேற்று முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன். ரொம்ப நான் படிச்சவரும் இல்லை. ரொம்ப அப்படி மாதிரி நம்ம அசோக் மாதிரி ஒரு அறிவு, ஒரு எலக்ட்ரானிக் ஃபீல்டில் அறிவு, ஒரு டெக்னிக்கல் அறிவு, ஒரு லாயர் அறிவு, ஒரு வெல்டிங் அறிவு, ஒரு டாக்டர் அறிவு எல்லாம் கிடையாது. ஒரு அக்கௌண்டன்ஸை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ற இதெல்லாம் நமக்கு கிடையாது. என்னோட புத்திக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நேற்று சொல்லியிருக்கேன். இதை வீட்டில் போய் எல்லாம் பாராயணம்னா இந்த பாராயணம்னா அவங்க முதல்ல பிரசவமாவது ஆதிசக்தி. அவங்களோட சக்தி நமக்கு கிடைச்சு கொடுத்தோம்னா பெருமாள் நமக்கு விதிக்கு மருந்து கிடையாது. ஆனா இந்த ஸ்லோகமா எதுக்கு மருந்து வருது? விதிக்கே மருந்து வருது. அந்த மாதிரி ஸ்லோகம் ஆத்திர சொல்லணும். இப்ப கைப்பற்றது இப்ப நீங்க நாங்க புறத்தை நேற்று வாங்கிட்டோம். எவ்வளவு சார் ஆயிடுச்சு? புறம் 94,000 ஆயிருக்கு. அந்த ஒரு புறத்துக்கு நான் கொடுத்துட்டு 50 ரூபாய் கொடுத்தோம். அப்படியே இருக்கும். இந்த ஒரு வெறும் 4 ரூபாய் கொடுத்தோம். வெறும் 4 ரூபாய் 50,004. என்னோட கணக்கு 9 தான் கொடுத்தோம். மீதி யாராவது கட்டாயம் கொடுத்தாங்க கொடுக்கணுமா கொடுக்கணும். இல்ல ஒருத்தர் மீதி நான் பேர் பண்ணிக்கிறேன். நம்ம பிருந்தாவனம் கூட அவர் பேர் பண்றதை ஒத்துக்கினாங்கன்னா எனக்கு ஒத்துட்டு போகுது. நீங்க ஒத்துக்கிறதுனா அதை வாங்கி எந்திக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கொடுத்துருவோம். அதாவது கும்பாபிஷேகத்துக்கு சந்தோஷமான ஜலத்தை கண்டுறதுக்கு இப்ப நாங்க குரம் கொடுக்கணும். இந்த ஸ்லோகம் என்னன்னு இது ஒரு அம்சமாச்சு. இந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 35வது ஸ்லோகம் 36வது ஸ்லோகம் குருவாயூர் ஒரு குழந்தை முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு தப்புகளுக்கு பண்ணி கொண்டு கொடுத்தாங்க. இதை யார் எங்க கொடுக்கணும்னு சொல்லுவோம். புக்கு பிரிண்ட் பண்ணவங்க இதை கொடுக்கக்கூடாது. புக்கு என்னோட கஸ்டடிக்கு வந்துடும். நான் இன்னார போயினா இதை கொடுக்கணும்னு அதுல 2 ஸ்லோகம் மட்டும் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். அரங்கேற்றமாயிட்டேன். இப்ப இந்த ஸ்லோகத்தை கண்ணமா இருந்து கேட்கல, என்னவா இருந்து கேட்கிறாரு. ஆமா, மன்னனா இருந்து கேட்கிறாரு. என்னவா இருந்து கேட்கிறாரு? பாலலீலை 7 நாள் சொல்றாரு. 7 நாள் தான் மோட்சம் கொடுக்குறது. இந்த 7வது நாள் பாலலீலையே வழிபடுறார். முதல் பிரதியை தாங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள், வாழ்ந்து மறக்க வேண்டும். நீங்க முடிச்சாச்சு. யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது. அந்த குடத்துக்கு கொடுக்கலாம். ஆனா கட்டாயமா என்னோட பெட்ரோல் காசு மட்டும் ஒழுங்கா கொடுக்கலாம். குடத்துக்கு கொடுக்குங்களோ இல்லையோ அதை கொடுத்துருங்க. நான் இவ்வளவு சொன்னா கூட என் மனம் யாரு கட்டுறது? இப்போ மேடத்தை கட்டுறது. இதோட என்ன விசேஷம் கேட்டா, அவங்க ஒரு 60,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தாங்க. எங்க வீட்டு நீ சொன்னீங்களா? நிஜம்தானே? உண்மைதானே? வாயத்தோடு சொல்லுங்க. மிரட்டமா சொல்றேன். சொன்னாங்க, என்ன நீ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற? நான் 60,000 ரூபாய் கொடுக்குறேன், குடத்தை வாங்கி கொடுத்துரு. அவள் இடத்துல கேட்காதே. முடிஞ்ச ஒரு 40,000 ரூபாய் நீயே போட்டு 1,00,000 ரூபாய்க்கு நீயே கொடுக்குற. நம்ம குழந்தைங்களா இருக்குது. அது எல்லாம் கொடுத்தோம். என்னென்னமோ வேண்டிக்கலாம் வருது.
ரூபாய் 4 40 ரூபாய் 50 ரூபாய் எல்லாம் கொடுப்போம். அதையும் அப்படியே செய். நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன். யாரு இந்த பணம், இந்த ஸ்லோகம் அவங்களோட சேர்த்து வச்ச பணம் எடுக்க உதவுது. அவரை குளிப்பாட்டு உதவும். அந்த கலசத்துக்கு வழியா தான் 80 மைலுக்கு அவர் போகணும். முன்ன நேற்று சொன்னது லேசர் அங்கிருந்து இங்க வரணும். கும்பாபிஷேகம் போனா லேசர் இங்கிருந்து அங்க போகணும். வெளியே ஜென்மது நான் கொடுக்கறேன். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது. ஒரு பெண் குழந்தை கூட ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க, ரொம்ப ஏழ்மையான இதுல வருமாறு வந்துட்டு இருக்குங்க. இது நமக்கு கொஞ்சம் கெட்ட நேரம் அப்படி கொண்டு வந்து கொடுத்து நான் கொடுக்குறேங்க. சந்தோஷம் தானே? இந்த ஸ்லோகத்தோட முழுக்கவும் இருக்கு. அவங்க கூட ஒரு கோயிலுக்கு நான் கொடுக்குறேன் இவ்வளவு தொகைன்னு சொல்றாங்கல்ல, அவங்க சுருவ சேர்த்து வச்சாங்க. விஷயம் தெரியாதவங்களுக்கு என்னோட வீட்டு திருப்பி சேர்த்து வச்சு அது கூட எந்த காரியத்துக்கு உபயோகப்படுது. என்கிட்ட கொடுத்துருவாங்க. எப்ப சேர்த்தாலும் 10,000 ரூபாய் சேர்த்தா நாங்கள் எக்ஸ்ட்ரா 20,000 ரூபாய் கையில் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு வருவது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொடுக்கலாம். நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாத என் பட்டு ஒரு காசு கொடுத்துருவோம். நாராயணா அப்புறமா நீங்க என்ன விஷயம், வீட்டுல போய் இன்னைக்கு பாராயணம் பண்ணுங்களாம். இன்னைக்கு மூலா நட்சத்திரம், சந்திரன் தனுசுல, தனுசுனா கோதண்டம், வில் வச்சா தனுசு தானே பாரு. சரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க. அற்புதமான நாடு. இன்னைக்கு ஏகாதசிக்கு அடுத்ததுன்னா துவாதசி. இந்த வீட்டோட தர்மத்தை பார்க்கணும். இன்னைக்கு துவாதசி நட்சத்திரத்தோட நிலையை நிக்கிறது தனுசுல. ஸ்லோகம் வந்தது எல்லாம் ரெண்டாவது நீங்க சொல்லிட்டே வரணும். உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லோகம் மறுபடியும் ஒரு 2 வாரம் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் சொன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும். இதை ஆப்பிட்டு அப்புறம் கேட்கணும்.